அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று மகா சங்கட சதுர்த்தி கருத்தில் கொள்ளுங்கள். இது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது. அதுவும் செவ்வாய்க்கிழமையில் விசேஷமாக வருகிறது. ஏன்னா இந்த ஜாதகத்தில் தோஷங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணக்குள்ள இந்த மகா சங்கட சதுர்த்தி அன்று தான் சிறந்த ஜோதிடர்கள் குறித்து கொடுப்பாங்க. ஏன்னா தோஷங்கள் நீங்கி தம்பதியர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய அமைப்பை அவங்க பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இன்று செவ்வாய்க்கிழமையில் வருவதால் அந்த திருமண வாய்ப்பு என்பது இல்லை. முழுக்க முழுக்க ஜாதகர்களுடைய, அதாவது ஜாதகர்னா நம்ம தான் செவ்வாய். கருத்தில் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் வருவதால் ஒரு ஜாதகருக்கும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றத்துக்கு இன்று அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் தவறாமல் இன்று விநாயகர் பெருமாளை அனைவரும் வணங்கி விநாயகர் பெருமானின் ஆசையை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் நடக்கலை, பொருளாதார பிரச்சனை, வறுமை நிலை மாறுதல், கணவன் மனைவியுடைய பிரிவினை அனைத்தையும் பார்க்கக்கூடிய நாள் தான் இந்த நாள். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா செவ்வாய்க்கிழமை என்பது முழுக்க ஜாதகரிலே சாரும். அதுவும் செவ்வாய் ஓரையில் போனால் மிகவும் சிறப்பு. இப்போ செவ்வாய் ஓரை பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, இரவு 8லேருந்து 9. நீங்கள் இந்த விநாயகர் பெருமாளை வணங்குறதுக்கு இரவு 8லேருந்து 9 மணிக்கு போனீங்கன்னா அற்புதமான பலன்களை நீங்கள், உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் இறையர்களை பெறுறதுக்கு கண்டிப்பாக இன்று கோயிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை கூறி மனமாற இறைவன்கிட்ட வணங்கி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதேபோல் விநாயகர் பெருமாள் கோயிலுக்கு சென்றால் அந்த கோயிலை சுற்றி வர்றதுக்கு ஒரு முறை மட்டுமே சுற்றி வரணும். 2 முறை 3 முறை இல்லை நவகிரக முறையில் சுற்றக்கூடாது. ஒரு முறை சுற்றுலானிலே உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். சங்கடங்களை தீர்ப்பவர் தான் விநாயகர் பெருமான். கருத்தில் கொள்ளுங்கள். இன்று அற்புதமான நாள். அனைவரும் தவற விடாதீங்க. உங்களுக்கு என்ன மனக்குறை இருக்கிறதோ அதை இறைவன் முப்பெருங்கடவுள் விநாயகர் பெருமாளிடம் கூறி உங்களுடைய குறையை தீர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நடைபெறும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று சங்கட சதுர்த்தி என்பதால் நம்மள சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரே பாகம் 10ஆம் பாவம் தான். ஏன்னா தொழில் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு லாபம், வருமானம் கிடைக்கும். 11ஆம் பாகம் லாபத்தை குறிக்கக்கூடியது. 10ஆம் பாகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. ஒரு ஜாதகருக்கும் லான் போட்டு லக்கணும். அங்கேருந்து 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தில் ஒரு சிறந்த கிரகம் இருந்துச்சுன்னா அது அற்புதமான பலனை உங்களுக்கு வாரி வழங்கும். கருத்தில் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்குது பாருங்கள். அது அடிப்படையில் உங்கள் தொழில் அமைங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அந்த 10ஆம் லான் போட்டு லக்கணும். அந்த 10ஆம் இடத்தையும் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களையும் சுருக்கமாகவும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சுருக்கன்னா ஒரு பகுதிக்கும் சுருக்கி சொல்கிறேன். கொஞ்சம் நீண்ட பதிவாக சொல்கிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா இது மகா சங்கட சதுர்த்தி என்பதால் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு சொல்கிறேன். அனைவரும் இந்த பதிவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பொருந்துன்னு பார்த்து பயன்பெறுங்க. இப்போ 10ஆம் பாவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 10ஆம் பாவத்துக்கு உட்பிரிவுகள் 12. இவர்களையும் நாம் ஒரு மனிதனும் 10ஆம் இடத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ உட்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா பிதா பலன், பிதாவின் பொருட்கள், தர்மம், பாக்கியம், மடம், தந்திர விருதி, பாடசாலை, திருப்பணி, உபதேசம், ஜாதக கதி, அஷ்டமா சித்தி, குலம், தாரகம், ஞானம், வனம், கிரி, வாசம்,
ஆகிய அனைத்தையும் குறிக்கிறது இந்த 10ஆம் பாவம் தான், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ஒரு ஜாதகருடைய வளர்ச்சி, செய்யும் தொழில் போன்றவற்றை மிக மிக அஞ்சாதகருக்கு பயனுள்ளதாக மாற்றுவதும் இந்த 10ஆம் பாவமே, கருத்தில் கொள்ளுங்கள். 10ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். இப்போ 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் செய்வார்னு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரித்தால் கௌரவமான பதவிகள் அஞ்சாதகருக்கு கிடைக்கும். வாழ்விலே வெற்றி பெறக்கூடிய அதிக வாய்ப்புகள் அவருக்கு ஏற்படும். நிறைய சம்பாதிப்பார். அரசாங்க வேலை கிடைக்கும், அரசாங்க ஆதரவு கிடைக்கும். அதேபோல் அந்த ஜாதகர் 10வது இடத்தில் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக அவர் சூரிய வழிபாடு செய்யணும். வாழ்க்கையில் எல்லா சுபங்களும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டப்படுகிறார் என்றே கூறலாம் அந்த ஜாதகரை. அதேபோல் பெரிய பெரிய அதிகாரிகள், அரசியல்வாதிகளுடைய தொடர்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகர் கோவில் குழுங்கள் திருப்பணி செய்வார், சுயமாக நிறைய சம்பாதிப்பார். பெண்களால் அதிக உதவி அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். மனைவியால் எதிர்பாராத லாபமும் அதிர்ஷ்டமும் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் அந்த ஜாதகர் அதிர்ஷ்டமுடையவர்னே சொல்லலாம். கௌரவ பதவிகள் தன்னால் தேடி வரும். தொழிலதிபராக திகழக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். எல்லாரிடமும் மரியாதை கொள்வராக இருப்பார். பிறரால் மதிக்கப்படுவராக அந்த ஜாதகர் இருப்பார், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் முருக பக்தராக திகழ்வார். சுப்பிரமணிய சாமியுடைய அருள் நிறைந்திருக்கும் அவருக்கு. எதையும் படப்பட என்று செய்து முடிக்கக்கூடிய மனப்பக்குவம் உடையவர், மன தைரியம் உடையவர், தன்னம்பிக்கை உடையவராக திகழ்வார். பொது வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டவராகவும் தர்ம தானங்களில் சிறந்தவராகவும் அதேபோல் கோயில் திருப்பணிகளில் தலைமை பதவி வகிப்பவராகவும் அவருடைய வாழ்க்கை ஏற்படும். அரசாங்க வேலையும் கிடைக்கும், அரசாங்க உதவியும் கிடைக்கும். அதேபோல் அரசாங்க ஆதரவு உண்டு. பெரிய பெரிய அதிகாரிகளின் செல்வாக்கும் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் 10ஆம் இடத்தில் புதன் இருந்தால் அந்த ஜாதகர் சிறந்த விஷ்ணு பக்தராக திகழ்வார். இலக்கிய ஞானம் இருக்கும். சிறந்த எழுத்தாளராகவும் திகழ்வார். நல்ல வியாபாரியாக ஜொலிப்பார். அதிகமான வருமானத்தை சம்பாதிப்பார். நகைச்சுவையுடன் பேசக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கும். சிறந்த பக்திமான், ஜோதிட பிரியர், கலைத்துறையில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். சிறந்த நிர்வாகி திறமை விளக்கக்கூடிய திகழ்வாரான் ஜாதகர், கருத்தில் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் புதன் பகவான் இருந்தால், அதே போல் 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் சிறந்த சிவபக்தராக இருப்பார். படித்த மேதையாக திகழ்வார். பணக்காரராக ஜொலிப்பார். போக இச்சை மிகுந்தவராக இருப்பார். புகழ் அடையக்கூடியவர். ஏற்றத்தை சிறப்பாக செய்து முடிப்பவர். ஏதாவது ஒரு துறையில் தலைமை பகுதி தன்னால் அவருக்கு வந்து சேரும். வைத்தியர் ஆகக்கூடிய வாய்ப்பும் டாக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த ஜாதகருக்கு உண்டு. அதேபோல் கலைகளிலும் தேர்ச்சி பெறுவார். நல்ல அதாவது கலைகளில் நல்ல பாட்டுத்திறன் கூட அவருடைய குணத்திலேயே இணைந்திருக்கும். கலைத்துறையில் எந்த தொழில் உள்ள நுழைந்தாலும் அவர் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால், அதே போல் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகர் துர்கை அம்மனை வழிபடுவராக இருப்பார். சிறந்த செல்வந்தர். கல்வியில் சிறந்த தேர்ச்சி பெறுவார். பெண்கள் மேல் அதிக மோகம் இருக்கும். கால்நடைகள், கணினி மையங்கள் இதிலெல்லாம் அவர் தொழில் பண்ணார்னா அமோகமான பலனை, வருமானத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல பணக்கார அழகுள்ள மனைவி அவருக்கு அமைவாங்க. அதே போல் அரசாங்க அனுகூலமும் உண்டு. வரக்கூடிய மனைவி அரசாங்கத்தில் பெரிய பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். அதே போல் அதிகாரிகளின் அனுகூலமும்
உயர்வான மனிதர்களுடைய ஒத்துழைப்போ அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் 10ஆம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகர் சாத்தானையும் பேய் பிசாசுகளையும் வழிபடுவராக இருப்பார். முதலில் வெற்றி பெற்று திருமணத்துக்கு பின் சரிவை காண்பவராக இருப்பார். பூர்வீக சொத்துக்களை இழந்து விடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். ஒரு கூட்டத்துக்கு அல்லது ஒரு பகுதிக்கு தலைமை பதவி வகிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். தொலைதூர இடங்களில் வாழ்க்கை அமையும். ஆனாலும் சுய சம்பாத்தியம் உள்ளவர். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையால் மீண்டும் உயர்ந்த பதவி அடையக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் அந்த ஜாதகர் காளி அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபடக்கூடியவர். ராகு கேது தசை புத்தி காலங்களில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும். போக இச்சை மிகுந்தவர். அடிக்கடி வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் சென்று தொழில் வியாபாரங்கள் செய்து அதிகமான பணம் ஈட்ட வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். மேலும் தெய்வ சம்பந்தமான யாத்திரைகளையும் மேற்கொள்வார். சிலருக்கு தொழில் ரீதியான வெளிநாடு பயணங்கள் மிக அமோகமான லாபத்தை கொடுக்கும். சிலர் குடும்பத்தை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் 10ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் இருந்தாலும் 10ஆம் இடத்தின் அதிபதி கேந்திர திருநூலில் அமர்ந்தாலும் ஜாதகர் கம்பீரமான வாழ்க்கை வாழ்வார். செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை பெறுவார். தனவந்தராகவும் அரசாங்க ஆதரவு பெற்றவராகவும் அரசாங்க அதிகாரியாகவும் அரசாங்க அதிகாரிகளில் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நீண்ட ஆயுளுடன் சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் லக்னகேசன் 10ஆம் இடத்திலும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருமை உண்டு. சூரியன் 10இல் இருந்தால் யாவரும் விரும்பும் நிலையை அந்த ஜாதகர் அடைவார். 10இல் செவ்வாய் இருந்தால் நிர்வாக திறமையும் ஒழுங்கும் நன்றாக இருக்கும். சனியோ ராகுவோ கேதுகளோ 10இல் இருந்தால் அரசாங்க விரோத செயல்களில் ஈடுபடுவராக அந்த ஜாதகர் இருப்பார். பிறர் சொத்தை கொள்ளையடிக்கும் நோக்கமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் செய்தொழிலை குறிப்பிடக்கூடிய இடமாகும். மேலும் தொழிலில் ஸ்திரத்தன்மையும் இது காட்டும். லக்னம், சந்திரன், சூரியன் ஆகிய மூன்றுக்கும் 10ஆம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்திவிட்டால் அந்த ஜாதகர் சிறந்த வியாபாரியாகவும் ராஜபோக வாழ்க்கை வாழக்கூடிய ஜாதகராகவும் அந்த ஜாதகர் விளங்குவார். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் 10ஆம் இடத்தில் கிரகம் இல்லாமல் சுத்தமாக இருந்தால் 10ஆம் இடத்து அதிபதி நவாம்சத்தில் எந்த கட்டத்தில் அமைந்திருக்கிறாரோ அந்த கட்டத்தில் வழியில் அவருக்கு தொழில் அமையும். அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்தால் அவர் இரட்டிப்பு லாபத்தை பார்க்க முடியும். அதே போல் ராசி சக்கரத்தில் வலுவான கிரகம் எதுவோ அதன் மூலமாகவும் அவர் தொழில் ஆரம்பிக்கலாம். அந்த தொழில் காரகத்தின் அந்த கிரகத்தின் காரகத்தின் அடிப்படையில் தொழில் ஆரம்பித்தா அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். 10ஆம் இடத்துக்கான சில முக்கிய தொழில்களை பார்க்கலாம். குறிப்பாக என்னென்ன கிரகத்துக்கு என்னென்ன தொழில் செய்தால் விருதி உண்டு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ 10ஆம் இடம் சூரிய ஆதிக்கத்தில் இருந்தால் மருத்துவ பொருட்கள் விற்பனை, தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரம், போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை, நீதித்துறை, மந்திரி, தந்திரம், சூதாட்டம், அரசியல், ராஜசேவை, பொதுத்துறை போன்றவற்றை அஞ்சாதகர் தேர்ந்தெடுத்து செய்யலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அவங்களால் பெற முடியும். அதே போல் 10ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தயாரிப்பாளர், வியாபாரி, வங்கி, சுங்க இலாக்கா, மீன்வளத்துறை, விவசாயம் போன்றவற்றில் ஈடுபாடு கொண்டு இருக்கலாம். இல்லை கப்பல் அல்லது படகு போக்குவரத்து,
உப்பளம், அரிசி, எண்ணெய், பருப்பு, பால் வியாபாரம், உணவு விடுதிகள் நடத்துவது, ஆடிட்டர்கள், அதே போல் செக்யூரிட்டிகள் வேலைகள் போன்றவற்றை தேர்ந்தெடுத்து செய்தால் இவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றிருந்தால் பொய் சொல்லி பிழைப்பவராகவும், வியாபாரங்களை அதாவது பஞ்சாயத்து விவகாரங்களை தீர்த்து வைப்பதில் முன்னிற்பவராகவும், போர் வீரர்கள், இன்ஜினியர்கள், டாக்டராகவும் அந்த ஜாதகரால் விளங்க முடியும். அதே போல் விவசாயத்துறை, கசாப்பு கடை, தச்சு பட்டறை, இராணுவம், பல் மருத்துவம், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், மின்சாரம், வன இலக்கா போன்றவற்றிலும் இந்த ஜாதகர் வெளிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், இப்போ 10ஆம் இடத்தில் புதன் ஆதிக்கத்தில் இருந்தால் கணக்காளர், ஆசிரியர்கள், புத்தக வியாபாரிகள், ஜோதிடர்கள், மந்திரிகள், வெளிநாட்டு தூதர்கள், தயாரிப்பாளர்கள், காரியதரிசிகள், எழுத்தாளர்கள், கணித விற்பனைகள், பலவிதமான ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் போன்றவராக திகழக்கூடிய வாய்ப்பு அஞ்சாதருக்கு ஏற்படும். 10ஆம் இடம் குருவின் ஆதிக்கத்தால் இருந்தால் அஞ்சாதகர் வக்கீல், மருத்துவர், ஆசிரியர், நீதிபதிகள், ஆடிட்டர், ஷேர் மார்க்கெட், பங்கு ஊழியர்கள், வருமான வரி, கலால் வரி, ஆலோசகர்கள், தர்மசான தலைவர்கள், பாதிரியார்கள், மதகுருமார்கள், மடாதிபதிகள், ஆலய சம்பந்தமான ஊழியர்கள், ஆலய சம்பந்தமான அதிகாரிகள் போன்ற பதவிகள் அவங்களுக்கு வகிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆடை ஆபரணங்கள், வாசனை திரவங்கள், மருந்து கடை, ஒயின் ஷாப், ரொட்டி, பிஸ்கெட், பூ வியாபாரம், தங்க வைர வியாபாரம், சென்ட்டுகள், நூல், பஞ்சு, பருத்தி, நெசவு தொழில் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கவிஞர்கள், கலைஞர்கள், நடிகர்கள், ஓவியர்கள், சிற்பிகள், பாடகர், சினிமா துறையில் போன்ற இந்த துறையெல்லாம் அஞ்சாதகரால் ஜொலிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் 10ஆம் இடம் சனியின் ஆதிக்கம் பெற்றிருந்தால் பணிபுரிவர்களாகவும், தொழிலாளராகவும், நில வாங்கி விற்பவராகவும், இரும்பு பொருட்கள், எண்ணெய் செய்வராகவும், அச்சு தொழில் செய்வராகவும், வீட்டு வேலையாட்களாகவும், சுரங்க தொழில் செய்வராகவும் அஞ்சாதகர் இருப்பாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த தொழில் எடுத்து செய்தால் அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். 10ஆம் இடம் ராகுவின் ஆதிக்கத்தில் இருந்தால் தரகு வியாபாரம், ஏஜென்சி, சினிமா கொட்டாகை, தங்கும் விடுதி, வட்டி கடை, பாத்திர வியாபாரம், கல், சுண்ணாம்பு, செங்கல், மணல் வியாபாரம் போன்றவற்றை செய்தால் அஞ்சாதகர் சிறந்து விளங்க முடியும். அதே போல் 10ஆம் இடம் கேதுவின் ஆதிக்கத்தில் இருந்தால் அஞ்சாதகர் பொய் சொல்பவராகவும், களவு செய்வராகவும், கசாப்பு கடை நடத்துவராகவும், பாம்பாட்டியாகவும் திகழ்வார். யுத்த தடவாளம் சேகரிப்பவராகவும், மீன் வியாபாரம், மருந்து பொருட்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்தால் அந்த ஜாதகருக்கு சிறந்த லாபம் ஏற்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்தந்த கிரகங்கள் அடிப்படையிலேயே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை அமையும். மேலும் 10ஆம் இடத்தின் அதிபதி 6இல் இருந்தால் அடிக்கடி இடமாறுதல் நிகழும் அந்த ஜாதகருக்கு. 8ஆம் இடத்தில் இருந்தால் அவமானமும் வேலை இழப்பு ஏற்படும். 12இல் இருந்தால் தொழிலில் மாற்றம் அடிக்கடிக்கு உண்டாகும். ஒரு தொழிலை நீண்ட நாட்கள் அந்த ஜாதகரால் செய்ய முடியாது. கருத்தில் கொள்ளுங்கள். மேலும் 10ஆம்
அதிபதியோ சூரியனோ பாதிக்கப்பட்டால், அதாவது செவ்வாயால் பாதிக்கப்பட்டாலோ, செவ்வாயுடைய சேர்க்கை இருந்தாலும் அடிக்கடிக்கு வேலை செய்யும் இடத்தில் தகராறும் வாக்குவாதமும் நடக்கும். காரணம், செவ்வாய் உத்தியோகக்காரன் என்பதை செவ்வாய் உதயகாரன். ஏன்னா செவ்வாய் தான் நாம் கருத்தில் கொள்ளுங்கள். எனவே செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவில் பலம் பெற்றிருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நம்மளுடைய, அதாவது ஜாதகர்களுடைய வாழ்க்கை அமையும். நீ கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுக. இதெல்லாம் ஒரு ஒரு மனிதருக்கும் 10ஆம் இடத்தின் ஆதிக்கத்தில் பொறுத்தே அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அமையும். இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில் உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். 10ஆம் இடத்தில் எந்த அதிபதி இருக்கிறாரு, அதாவது எந்த கிரகம் இருக்குது, 10ஆம் இடத்து அதிபதி எந்த இடத்தில் அமைந்திருக்காரு, அதன் அடிப்படையில் நீங்கள் செய்யும் தொழிலையும் பாருங்கள். நீங்கள் செய்யும் தொழிலில் நஷ்டம் இருந்து கொண்டிருந்தால் உங்களுடைய 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இது பார்த்து அந்த தொழிலை எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். 10ஆம் இடத்தில் எந்த கிரகங்களும் இல்லைன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் பலம் பெற்றது பார்த்து அந்த கிரகத்தின் தொழிலை செய்தால் கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். இந்த மகா சங்கட சதுர்த்தி நாளில் நீங்கள் அனைவரும் பயன்பெறுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் தவறாமல் இன்று விநாயகர் பெருமான அருளை பெற்று அனைத்து விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் பெற்று வாழும்படி இறைவனிடம் வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.